திருநாளுக்காக புதுப்பானைகள், வெல்லம், கரும்பு போன்றவை விற்பனைக்கு வந்துள்ள நிலையில் மாட்டுப் பொங்கலுக்கு கால்நடைகளுக்கு அணிவிக்கப்படும் நெட்டி மாலை தயாரிப்பும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் திருநாள் கொண்டாட்டங்களில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கும் நெட்டி மாலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மாட்டுப் பொங்கலன்று கால்நடைகளுக்கு நெட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது. இதற்காக ஆண்டுதோறும் டிசம்பர், ஜனவரி மாதங்களில் திருவாரூர் மாவட்டம் நாரணமங்கலத்தைச் சேர்ந்த சுமார் 120 குடும்பங்களைச் சேர்ந்தோர் நெட்டி மாலை தொடுக்கும் தொழிலில் ஈடுபடுகின்றனர். தலைமுறையாக தாங்கள் இந்த குடிசை தொழிலில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். நெட்டி என்பது நீர்நிலைகளில் வளரும் ஒரு வகையான தாவரம். குளம், ஏரி, வாய்க்கால் பகுதிகளில் வளரும் நெட்டி தாவரத்தை அறுத்து அதனை பக்குவமாக உலர வைத்து விதவிதமான வடிவங்களில் நறுக்கி அவற்றை வண்ணங்களில் தோய்த்து மாலைகளாக தொடுக்கிறார்கள். இன்னும் நல்ல மாலை டிசைனாக போடலாம். எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை. நாங்களும் என்னன்னாக்கா அங்கங்கே அப்பப்போ காசை வட்டி வாங்கிட்டு போய் நெட்டி எடுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் பவுட்ரு காசு, நாடு காசு எல்லாமே காசு ஆகுது. இப்போ கண்ண மாலை பாருங்கள், இப்போ 300 100 மாலை. அந்த ரெட்டை சனம் வந்து 7 ரூபா 8 ரூபா ஓடும். வில்ல மாலை வந்து ஒரு 5 ரூபா 6 ரூபா ஓடும். இது சைஸு வரையும் ஓடும். இது குடும்பமே ஒரு நாளைக்கு உட்காந்து வேலை பார்க்க வேண்டியிருக்கு. காகிதம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் மாலைகள் சந்தைக்கு வந்துள்ளதால் இயற்கையான நெட்டி மாலைகளுக்கு மவுசு குறைந்துள்ளதாகவும் மாலை தொடுப்பவர்கள் கூறுகிறார்கள். இப்போ யாரும் இந்த தாள் மலை வருமானாலும் எங்களுக்கு வந்து யாரும் வாங்க வர்றதில்லை. அதிகமாக எங்களுக்கு ஒன்றும் வருமானமும் ஒன்றும் கிடையாது. குளத்தில் எடுத்தாலும் இப்போ வந்து 10,000 5000 அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் அதிக விருப்பம் யாரும் வந்து வாங்க வரதில்லைங்க. எங்களுக்கு அதனால நிறைய பாதிப்பு வருதுங்க. உங்களுக்கு வந்து வேறு வேலை எங்களுக்கு தெரியாது. நெட்டியை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் எல்லாம் தாள் மாலையும் பிளாஸ்டிக் பொருளும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால எங்களுக்கு பாதிப்பு வந்துட்டு இருக்கு. நெட்டி மாலை தொழில் நலிவடைந்தால் தங்களது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என அத்தொழிலில் ஈடுபட்டிருப்போர் கவலை தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜசேகர்.